இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஞானம் நமக்கு தேவை. என்ன ஞானம் தேவைன்னா, எல்லாருக்கும் நம்ம எல்லாத்தையுமே காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானம். சிலர் இதில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. அப்படின்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் காமிக்கணும். பாருங்கள், அந்த காரியத்தெல்லாம் உடனே ஃபேஸ்புக்கில் போடுறது, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கிறேன், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் இந்த தவறுகளை நம்ம நிறைய பண்ணுறோம். சரி, ஒரு குறிப்பிட்ட கூட்டம் 4-5 பேர் சேர்ந்து செய்கிறது, அடுத்த உயர்வுக்கானது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறது கூட சில காரியம் இல்லை. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எல்லாத்தையுமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது இது ஒரு நல்ல ஞானம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. இது ஒரு ஞானம் தேவை. எல்லாருக்கும் ஒரு பொருளை காமிச்ச உடனே எல்லாருக்கும் கூட்டிகிட்டு அப்படி காமிச்சிடாதீங்க. உலகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் ஞானமாக இருக்காங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடையது எல்லாமே மற்றவங்க தெரிஞ்சாதான் என்னை மதிப்பாங்க, தெரிஞ்சாதான் என்னை கனப்படுத்துவாங்க, அவங்க தெரிஞ்சாதான் சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெருமைன்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லது. சிலருக்கு தெரிஞ்சால் போதும், ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும், அது ஒரு பெருமையாக நமக்கு மாறிடும். அதை வச்சு நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஞானத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லாமே எல்லாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய காரியம். பாருங்க, இந்த அதிகாரத்தை வாசித்து முடிக்கும்போது என்ன சொல்ல தெரியுமா? நீ எதெல்லாம் காமிச்சியோ அதெல்லாம் அவன் உன்னை விட்டு எடுத்துகிட்டு போயிடுவான் அப்படின்னு முடியும் அந்த அதிகாரம். அப்போ ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால் நம்ம நிறைய நேரத்தில் எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணி அதெல்லாம் காமிக்க சில ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபடும். சிலருடைய பொறாமை நம்ம மேலே விழும். சில மனிதர்கள் ரொம்ப வித்தியாசமாய் நடந்து கொள்வார்கள். ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.